ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவா சீஸ் பால்ஸா. மேலே மொறுமொறுன்னு உள்ள சீஸியாக இருக்கும். தொட்டுக்க சாஸ் வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க இந்த ரவா சீஸ் பால்ஸை. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபிக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம எந்த கப்பில் எடுக்க போகிறோமோ அந்த கப்பில் 2 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம பார்க்க போகிறது ஸ்நாக்ஸ் ரெசிபி. இப்போ 2 கப்பு தண்ணி ஊற்றியிருக்கேன். அதாவது ரவையில் செய்ய போகிறோம். 1 கப் ரவைக்கு 2 கப்பு தண்ணி. தண்ணி கொதிக்கிட்டோம். ஒரு ஸ்பூன் மிக்சட் ஹர்ப் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சிச்சு. இப்போ கொதி வரும்போது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஹர்ப்ஸோட வாசனை சூப்பராக வருது. நல்லா தண்ணி கொதிக்கிட்டோம். கொதிச்சிச்சு. இப்போ நம்ம ரவையை போட்டுக்கலாம். ரவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி தட்டாமல் நல்லா கிண்டிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆறட்டும். கை சூடு போடுற அளவுக்கு வர வரையும் இதை ஆறட்டும். நல்லா ஆறினோடனே கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு சின்னதாக இதை நல்லா தட்டிக்கலாம். இந்த மாதிரி தட்டிட்டு இது நடுவில் நம்ம சீஸு, நம்மளுக்கு என்ன சீஸ் வேணுமோ அதை உள்ளே வச்சுக்கலாம். கிரேட்டட் சீஸ் வச்சுருக்கேன். நீங்கள் மொசரல்லா சீஸ் கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை நல்லா ரவுண்ட் பண்ணி வெளியில் வராமல் மாதிரி இதை நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. பால்ஸை, ரவா பால்ஸை, சீஸ் பால்ஸ், ஸ்டஃப்டு சீஸ் பால்ஸ், ரவா சீஸ் ஸ்டஃப்டு பால்ஸை ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வேகட்டும். வெந்தோடனே நம்ம எடுத்துடலாம். நல்லா வேகட்டும். வெந்தோடனே எடுத்துடலாம். எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விடலாம். எல்லா பக்கமும் வேகட்டும். மேலே நல்லா முறுமுறுணும். உள்ளே நல்லா சீஸியாக சீஸோட இதோட அந்த மிக்ஸ்டு ஹர்போட ஃப்ளேவரோட, சில்லி ஃப்ளேக்ஸோட காரத்தோட, கொத்தமல்லியோட ஃப்ளேவரோட செம்ம அட்டகாசமாக இருக்கும். ஸ்நாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணிப்பாங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி. எதையுமே நீங்கள் கட் பண்ண வேண்டியதோ ரொம்ப வேக வச்சு இது பண்ண வேண்டியதோ இல்லை. டக்குன்னு செஞ்சிடலாம். அவ்வளோதான். நம்மளோட ரவா சீஸ் பால்ஸ் ரெடி ஆச்சு. இதை எடுத்துடலாம். அடுத்த பேட்ச் போட்டோம் வேகட்டும். அதே மாதிரி எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விடலாம். போட்ட உடனே எப்பயுமே நீங்கள் அதை டச் பண்ணிடாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. போட்டு ஒரு 2-3 செகண்ட் கழித்து அதுக்கப்புறமா நம்ம இது மாதிரி இது பண்ணும்போது தான் ஒட்டாத வரும். நல்லா வேகும். இல்லைன்னா ரவை ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும் இல்லையா, அப்புறம் ஒட்டிக்கும், அப்புறம் பிரிஞ்சிடும். உள்ளே இருக்க சீஸ்லாம் வெளில வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் நல்லா இதை நல்லா வேக விட்டுடலாம். வேகட்டும். அவ்வளோதான், எடுத்துடலாம். வெந்துடுச்சு நம்மளோட ரவா சீஸ் பால்ஸ். சர்வ் பண்ணிடலாம். எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரவா சீஸ் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. தொட்டுக்க சாஸ் எதாவது வச்சுக்கலாம். நல்லா பாருங்கள். மேலே முறுமுறுன்னும், உள்ளே பார்த்தீங்கன்னா சீஸோட நல்லா மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா சீஸோட இதை நல்லா இந்த மாதிரி சாஸில் தொட்டு சூப்பராக இருக்குது.
நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். சுடுது, அருமையாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய செய்யலனால கொஞ்சமாக செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், செஞ்சு பார்த்துட்டு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேங்க்ஸ். எனக்கு என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். ரெசிபிஸ் நிறையா இருக்குது. எல்லா ரெசிபிஸ் பார்த்து ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள். இதோட அடுத்த ரெசிபி பார்க்கலாம். டாடா பாபா ஃப்ரெண்ட்ஸ்.